இவ்வளவு பண்ற, எழுந்துக்க மாட்டேங்கிறாள. என்ன செய்யலாம்? அத்த, நீங்க வந்து ஒரு எலி மேல போச்சா, அதான் தட்டின. நீங்க படுங்க. எலியா? எல்லாம் உன்னால வந்தது. சீக்கிரமா வாங்க, தலைவர் முகம் கிணத்துல விழுந்து அடிபட்டு மயக்கமா கிடக்குறாரு. வாங்கம்மா. என்னடா ஆச்சு? குளிக்கலான்னு கிணத்துல இறங்குறாருங்க, வலிக்கு விழுந்துட்டாருங்க. தூக்கிட்டு வாங்கடா. என்னடி ஒரு மாதிரியா இருக்க? டாக்டர் ஒத்து வரலையா? போவே, நீ லவ் చేయటానికి லாய்க்கு లేదు. அடச்சி வாயமோடு. நீயும் உன் தெலுங்கும் நானே வயிற்றுச்சலோட உட்கார்ந்திருக்கேன். வந்துட்ட பெருசா பேசுறதுக்கு. சின்ன பண்ணு சின்ன பண்ணு. ஆஹா, இந்த மாதிரி யாருமே இல்லாம ஆயா குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு. ஐயோ ஐயோ, எவ்வளவு புஷியா இருக்கு தெரியுமா? இன்னைக்கு ஆசையா குளிக்க வேண்டியதான். சும்மா சொல்லக்கூடாது. டாப் டக்கரியா? சின்ன பொண்ணு, நீ எப்ப வந்த? நான் எப்ப வந்தா என்ன? நீ சீக்கிரமா குளிச்சுட்டு வா, நான் துணி துவைக்கணும். அப்ப அந்த பக்கம் போ. நான் எதுக்கு போகணும்? எங்க ஊரு ஏரி, எங்க ஊரு தண்ணி. ஐயோ, எப்பவும் தட்டோட தான் குளிப்பேன், இன்னைக்குன்னு பாத்து. ஓஹோ, அதுவா விஷயம்? அப்ப சரி. ஏய், அறிவு இருக்க உனக்கு? ஓஹோன்னு உட்காரு. இப்ப நீ அந்த பக்கம் போல, எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, நான் இப்படியே தான் இருப்பேன். அதான் முடியாது. இன்னும் கொஞ்ச நேரம் பாப்பேன். ஒண்ணு நீ இங்க வரணும், இல்ல நான் அங்க வருவேன். எப்படி நம்ம வசதி? இப்படி போல சத்தம் மட்டும் ஊரையே கூட்டுவேன். போடு, எல்லாரும் வரட்டும், நான் கதையை மாத்திருவேனே. ஐயோ, சின்ன பொண்ணு, கல்யாணக்கார ஒரு வயசு பையன்கிட்ட இப்படி நடந்துக்கிறியே, இது நியாயமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. ஏயா, உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? பின்ன கல்யாணம் ஆனவங்க கிட்ட எப்படி எல்லாம் போய் கேட்க முடியும்? நீங்க வரமாட்ட, நானே அங்க வரேன். ஐயோ, எத்தனை வரல? யோ, நில்லியா? நில்லியா? ஐயோ, வரல வரல, நில்லு நில்லு. நில்லியா? யோ, வாயனா பூசண்டியா கட்ட. நீ எவ்வளவு தூரம் போனாலும் சரி, இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். நில்லியானா? போயிட்டு இருக்கியே. வேணா வேணா, வேணா. ஐயோ, ஒரு யாருமே இல்லையா? இந்த அக்கா வந்து பாருங்களேன். ஐயோ, என் கருப்பை காப்பாத்துங்களேன். நான் சொல்ல வேண்டியது நீ சொல்றியா? என்ன ஆள விடு. என்ன இது? இதுக்கு பேர் தான் எங்க ஊர்ல பவுடம் சொல்லுவாங்க. ஐயோ, பானம் போதே. ஆமா, உண்டாவணி. சீச்சி, இது எப்படி என் கைக்கு வந்தது? இந்தா, நீயே வச்சுக்க. சரியான ஆளியா? தாவணி அங்க போட்டிருக்கியே. எனக்கு நீச்சல் வேற தெரியாது. மரியாதையா வந்து எடுத்து கொடுத்துட்டு போ. அஸ்கு புஸ்கு, எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சிட்டேன். மறுபடியும் உங்ககிட்ட மாட்ட மாட்டேன். யோ, நிஜமாவே எனக்கு நீச்சல் தெரியாதியா? சத்தியமா சொல்றியா? உனக்கு நீச்சல் தெரியாது, நான் நம்ப மாட்டேன். யோ, நீ என்ன நம்பல? நான் செத்த பிறகாவது என்ன நம்பு. யோ, நிஜமாவே எனக்கு நீச்சல் தெரியாதியா? நான் செத்துருவையா? அப்புறம் நான் செத்தா நீ நிஜமா வம்பல மாட்டிக்குவேன். அடிக்கிறியா? உன் அடிப்புக்கெல்லாம் இந்த சுப்பிரமணியம் மயங்க மாட்டா. அதுக்கு வேற ஆள பாரு. ஒருவேளை உண்மையாக நீச்சல் தெரியாதோ? ஐயோ, சுப்பிரமணியம், என்னடா அது புது வம்பா போச்சு? ஒண்ணு ஒண்ணு ஆயிடும் போல இருக்க. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, தண்ணி நிறைய குடிச்சு பாப்பா தெரியுது. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, இதுக்கப்புறம் மயக்கம் தெரியலையே, என்ன பண்றது? டாக்டருங்கிற முறையில கடைசியா அதையும் செஞ்சிருவோம்.
கொஞ்ச நாளாவே இவங்க 2 பேரை பத்தி ஊருக்குள்ள ஒரு மாதிரியா தான் பேசுறாங்க. அன்னைக்கு கூட ஸ்கூட்டர்ல வரும்போது மழையில நனைஞ்சு ஒரு இடத்துல ஒதுங்குனாங்க. அன்னைக்கு ராத்திரி எல்லாம் அங்க தங்கிட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ யாருக்குங்க தெரியும்? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணை யாரையா கட்டிவாங்க? ஓ, அந்த ஆள் செஞ்சதுக்கு அங்கேயே கையங்காய வெட்டி தலையை சீவி இருக்கணும். அந்த ஆள் கையில தாலி கொடுத்து அந்த பொண்ணு கையில கட்ட சொல்லி பஞ்சாயத்தை முடிக்கையா? வைத்தியரியா, ஆள் ஆளுக்கு என்னென்னமோ பேசுறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இதுவே ஒரு கல்யாணமான பொண்ணு விழுந்து நான் காப்பாத்தி இருந்தா இந்த மாதிரி தாலி கட்ட சொல்லுவீங்களா? டாக்டருங்கிற முறையில தான் நான் அந்த பொண்ணு தொட்டு வைத்தியம் பண்ணேன். அப்படின்னா இதுவரையிலும் எந்த தப்பு தண்டாவும் நடக்கல, அப்படித்தானே? இப்ப இருக்கிற நிலைமையில நான் எது சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. யோ பூசாரி, உள்ள போய் கற்பூரம் கொண்டாயா. இதுவரைக்கும் உண்மையா என்ன நடந்ததுன்னு எனக்கும் அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். வைத்தியரையா, கற்பூரம் கொண்டு வந்திருக்கேன். நான் நிரபராதின்னு சொல்றதுக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. இதுக்கப்புறமும் நீங்க நம்பலன்னா இந்த பஞ்சாயத்துல என்ன தீர்ப்பு சொல்றீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். பூசாரி, கற்பூரம் ஏத்துங்க. இந்த அம்மன் சாட்சியா எனக்கும் சின்ன பொண்ணுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல. இதுவரைக்கும் எங்க 2 பேருக்குள்ள எந்தவித தப்பு தண்டாவும் நடக்கல. இது சத்தியம். இப்ப நான் சொன்னது பொய் என்ன? சின்ன பொண்ணை கூப்பிட்டு கற்பூரம் ஏற்றி தப்பு நடந்ததுன்னு சொல்லி இதே மாதிரி அணைக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க பஞ்சாயத்து சொல்லுங்க. இந்த வாரமா சின்ன பொண்ணு விஷயம் வெளியே தெரிஞ்சா ஊருகாரவங்க எல்லாம் காரி துப்புவாங்களேன்னு நினைக்காது. ஏன்னா இது உன் வாழ்க்கை பிரச்சனை. நீ சொல்றத வச்சுதான் பஞ்சாயத்துக்காரவங்க தீர்ப்பு சொல்ல முடியும். தப்பு நடந்திருந்தா நடந்தது அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிவிடும். இல்ல தப்பு நடக்கலைங்கிறத உன் வாயால சொல்லிவிட்டு போ. பூசாரி, கற்பூரத்தை ஏத்துங்க. இந்த அம்மன் சாட்சியா நாங்க 2 பேரும் எந்தவித தப்பு தண்டாவும் பண்ணல. உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? எப்ப வந்தாலும் கனவு சாத்திரியே. யாராவது பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்க? உனக்கு எத்தனை முறை சொல்றது உனக்கு எனக்கு சரிப்பட்டு வராது, என்னால உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு? இதை பார்த்து சின்ன பொண்ணு, இது வரைக்கும் இந்த ஊர்ல கௌரவம் வாழ்ந்துட்டேன். இப்ப அதெல்லாம் போய் உன்னால என் மூஞ்சில எல்லாரும் காரித்து அளவுக்கு பண்ணிடாத. யோ, இத பாரியா, உனக்கு இருக்கிற மானம் ரோசம் கௌரவம் இதெல்லாம் எனக்கும் இருக்கு. ஏதோ உன் பின்னாடி விளையாட்ட சுத்துறேன்னு நினைக்காத. நேத்து எங்க வீட்டுல உன்னால ஒரு பெரிய பிரச்சனை உருவாயிடுச்சு தெரியுமா உனக்கு? உன் வீட்டுல 1000 நடக்கும், அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல, தெரிஞ்சுக்கவும் விரும்பல. நீ முதல்ல வெளியே போ. நானும் உப்பு போட்டு தயா சாப்பிடுறேன். நீ ஒவ்வொரு தடவையும் வெளியே போன்னு சொல்லியும் சொன்ன கிட்டு போய் வர பாரு. அதை நீ புரிஞ்சுக்கணும். நான் கடைசியா கேக்குறேன், என்ன கண்டு ஏன் அவனுக்கு பிடிக்கல? எதுக்காக இப்படி ஒதுக்கி போற? இந்தா புடி, பாரு, நல்லா பார். இவ என் மாமா பொண்ணு, இவளை கட்டிக்கிறதா நான் வாக்கு கொடுத்துட்டேன், முடிவும் பண்ணிட்டேன். நல்லா கேட்டுக்க, ஒரு பொண்ணு ஒருத்தர மனசார நினைச்சு அவன் கூட தான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டானா, அந்த ஆண்டவரே வந்தாலும் அவன் மனசை மாத்த முடியாது. முடிவா சொல்ற, இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்ததுன்னா அது உன் கூடத்தான். அப்படி இல்லைன்னா என் பொணத்தை பாத்துக்குதா உன் மாமா பொண்ணு கழுத்துல நீ தாலிய கட்ட வேண்டியதா இருக்கும். போய் சாவு, இப்பே போய் சாவு. யார் வேணானது? நான் ஒண்ணு உன்னை காதலிக்கல, உனக்கு ஆசை காட்டல, உன்னை மோசம் பண்ணல. அதனால நீ எக்கிட்ட ஆபத்து கவலை கிடையாது. இதான் உன் முடிவா? இப்ப நானா உன்னை வெளியே தரத்துக்கு முன்னாடி இங்கிருந்து நீயா போயிடு, அதான் உனக்கு மரியாதை. என்னையா போக சொல்ற? உன் கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாத்துறேன். சந்தேகமே வேணாம், ஐயரை வச்சு சம்பிரதாயப்படி வெட்டி மேல குட்டி தாலி கட்டுவேன், வந்து பாரு. பாத்துறேயா? போடி. சின்ன பொண்ணு ஏன் இப்படி ஓடி வர? உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன பத்திரிக்கை பாரு, வைத்தியரையா கல்யாணமா? அவர் ஊருக்கு போயிட்டு இருக்காரு.
இதாக்கா வைத்தியர் ஊருக்கு போயிட்டு இருக்காரு. நம்ம சின்ன பொண்ணு தலைதறிக்க ஓடிட்டு இருக்கு. வாங்க வாங்க. சின்ன பொண்ணு, உன் நிலைமை எனக்கு புரியுது. உங்ககிட்ட சில சமயம் கோவமா பேசிருக்கலாம், ஆனா மனசுல எந்த விருப்பம் இல்ல. ஆரம்பத்துல இருந்தே பல முறை உங்ககிட்ட சொல்லி இருக்கேன் என் மாமா படம் கட்டிக்கு போறேன்னு. ஆனா நீதான் மனசை மாத்திக்க விரும்பல. இத பாருங்க, என் மேல எந்த தப்பும் இல்ல. என் மேல ஒரு கோவமா இருக்கலாம், ஆனா அவளை காதலிக்கல, ஏமாத்தல. அவ்வளவுதான். அவளை வீட்டுக்கு கூட்டு போங்க. சின்ன பொண்ணு, நான் வரேன். என்ன இது? காலையில படுக்கையை கூட எடுத்து வைக்காம எங்க போயிட்டா? வர வர பொறுப்பே இல்லாம போச்சு. என்ன இது லெட்டரு? அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு நான் வாழ விரும்பல, தயவு செஞ்சு என்ன தேடாதீங்க. இத படிக்கும் போது நான் செத்திருப்பேன். ஐயோ ஐயோ, மோசம் பண்ணிட்டாளே, நான் என்ன செய்ய? என்னாச்சு? எதுக்காக அழற? நம்ம பொண்ணு நம்மள மோசம் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன சொல்ற? இந்த லெட்டரை பாருங்க. என்ன தேடாதீங்க, நான் செத்து போறேன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. சுப்பிரமணி, என் வீட்டுல கருமாதி, உன் வீட்டுல கல்யாணமா? இது எப்படி நடக்குதுன்னு நானும் பாத்துறேன். ஓம் துருகாய நமஹ, ஓம் ஏகதண்டாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, ஓம் ஜெகன்னதாய நமஹ, ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நமஹ. கட்டிமணம் கட்டிமணம். சுப்பிரமணி, ஏன்டா எந்திரிச்ச? தாலியை கட்டுப்பா. கட்டுறேன். இவகத்துல இல்ல, உஷா கழுத்துல கட்டுறேன். நீ உண்மையிலே என்ன மதிக்கிறதா இருந்தா அவ கழுத்துல தாலியை கட்டுறா. நான் உண்மையிலேயே உங்களை மதிக்கிறாள் தான் உஷா கழுத்துல தாலி கட்டுறேன்னு சொன்னேன். நான் உஷாவை பார்த்து வரேன். உஷா, ஏன் இங்க வந்தீங்க? எந்த முகத்தோட என்ன பார்க்க வந்தீங்க? உங்களையே நம்பிட்டு இருந்த என்ன இப்படி அநியாயமா மோசம் பண்ணிட்டீங்களே. நான் யாரையும் மோசம் பண்ணல. எல்லாருமா சேர்ந்துதான் என்ன ஏமாத்த பாக்குறீங்க. என்ன நடக்குறீங்க? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? இத பார், கேட்க வேண்டியதை சுத்தி வளைக்காம நேரடியா கேள். அதை விட்டுட்டு மோசம் பண்ணிட்டீங்க, ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லாத. சொல்லுவேன், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் சொல்லுவேன். நீங்க என்ன மோசம் பண்ணிட்டீங்க, மோசம் பண்ணிட்டீங்க, மோசம் பண்ணிட்டீங்க. எனக்கு துரோகம் செய்ய உங்களுக்கு எப்படி மாமா மனசு வந்தது? நான் உனக்கு என்ன துரோகமும் செய்யல உஷா. என்ன நம்பு உஷா, நம்பு. எப்படி நம்ப சொல்றீங்க? உயிருக்கு உயிரா பழகுன என்கிட்ட நீங்க